Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இந்த டைம்ல சைமல்டேனியஸா மார்க்கெட்ல பயங்கரமான ஒரு டம்ப் அப்படிங்கற நடந்துட்டு வந்திருக்குது. சோ இந்த டம்ப்கான ரீசன் என்ன அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் இந்த டம்ப் இன்னும் கண்டினியூ ஆகுமா? பிட்காயினோட அடுத்த லெவல்ஸ் எங்க இருக்க போகுது? எந்த இடத்துல பாட்டம் அவுட் ஆகி மறுபடியும் நம்ம மேல அப்மூவ் பார்க்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படி பத்தி பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ இந்த டம்ப் அட்வான்டேஜா எடுத்துட்டு என்ன ஆல்காயின்ஸ்லாம் நம்ம பை பண்ணலாம். நான் ஏதாவது ஆல்காயின்ஸ் பை பண்ணுறேன்னா இதுக்கான அப்டேட்டும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இது ஒரு பார்ட் ஆஃப் வீடியோவாக இருக்க போகுது. அண்ட் ஒரு சில மேசிவான முக்கியமான நியூஸஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறேன். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட இந்த டாப்ரூட் அப்டேட் பற்றி நீங்கள் மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பிட்காயின்கே ஒரு மேஜரான ஒரு அப்டேட்டு. அதை பற்றி பார்ப்போம். அண்ட் இன்னொன்று வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிரிப்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில் பற்றின ஒரு மேசிவான ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். அண்ட் நிறைய பேர் டெலிகிராம் குரூப்பில் கேட்டது இந்த இந்தியாவில் கிரிப்டோ பேனோ இல்லை ரெகுலேஷன் கொண்டு வந்துருவாங்களா ப்ரோ, எது பாசிபிள், எது நடந்தால் எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் புதுசாலாம் மார்க்கெட்டில் என்டர் ஆகிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். இதெல்லாத்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்கள் பார்க்குற கிரிப்டோ நாலேஜ் தமிழ். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட ஓவர்வியூ பார்ப்போம். அண்ட் நான் சொன்ன அந்த மேசிவான நியூஸஸ் பார்த்துட்டு அண்ட் தென் பிட்காயினோட டெக்னிக் அனாலிசிஸ், மார்க்கெட் அப்கமிங் டேஸில் எப்படி இருக்க போகுது அதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது இந்த மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3 trillion மேலே இருந்தது. வித்தின் 24 hours 10% ட்ராப் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் பிட்காயின் பார்த்தீங்கன்னா $59,000 கீழெல்லாம் ப்ரைஸிங் அப்படிங்கிற போயிருக்குது. அண்ட் எத்தேரியம் பார்த்தீங்கன்னா மேசிவான ட்ராப். நான் சொல்லியிருந்த மாதிரி ஆல்காயின்ஸ் எல்லாமே மேஜராக ஒரு 10% மேலே ட்ராப்பு. போல்காட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணணும் நம்ம எதிர்பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா $40 கீழே போயிருக்கு. நல்லா $100 போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி, இந்த வீடியோவில் ஆல்காயின்ஸ்லாம் அப்கமிங் டேஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது, போல்காட் இன்னும் $100 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதா, ஆல்காயின்ஸ் ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை இந்த டம்பில் எந்த ப்ரைஸ் பாயிண்ட்லலாம் அக்யூமுலேட் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி ஓவரால் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் அந்த மார்க்கெட் இருக்க அந்த நியூஸஸ் பற்றிலாம் பார்ப்போம், மேஜரான நியூஸஸ் பற்றிலாம். சரி, ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நியூஸ்க்கு போயிடலாம். பிட்காயின் டாப்ரூட் அப்டேட் போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பிட்காயின் டாப்ரூட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் யூஸ் பண்ணி பிட்காயின் டாப்ரூட் அப்டேட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிட்காயின் டாப்ரூட் அப்டேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் அப்டேட் ஃபோக்கஸஸ் ஆன் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிட்காயின் நெட்வொர்க் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் பிரைவசி ஆன் தி நெட்வொர்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜென்ரலாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா பிட்காயினோட நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது மோஸ்ட்டாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த எத்தேரியமில் மெயினான ஒரு பெரிய ஒரு விஷயம், அது ஒரு ரெவல்யூஷனாக இருந்தது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தேரியம் அது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கேப்பபிலிட்டி இருந்தது தான். எத்தேரியம் மேலே நிறைய டிஃபை ப்ரோட்டோகால்ஸ், NFT இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற பாசிபிள். அதனால தான் இந்த எத்தேரியம் கில்லர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மேசிவ் ஹிட் அப்படிங்கிறத ஆச்சு எத்தேரியம் கூட. பிட்காயினில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது தெரியும். பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக ட்விட்டரோட சிஇஓவாக இருக்கட்டும், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாப்ரூட் அப்டேட் ஆக்டிவேட்டட் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிட்காயின் டாப்ரூட் அப்டேட் அப்படிங்கிறது எது கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா பிட்காயினோட செயினில் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கேப்பபிலிட்டிஸ் கொண்டு வரதுக்காகவும் அண்ட் அந்த செயின் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஸோ இதுக்கு முன்னாடி பிட்காயினில் நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிற இருந்தது. பட் மேஜரான அப்டேட்ஸ் ஒரு சில அப்டேட்ஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் இஸ் செட் டு அண்டர்கோ எ மேஜர் நெட்வொர்க் அப்கிரேட். அதான் பார்த்தீங்கன்னா டாப்ரூட் அப்டேட் இப்போ நடந்தது. இதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட்டும் நடந்தது. அது பார்த்தீங்கன்னா செக்விட் அப்படின்வாங்க, செக்ரிகேட்டட் விட்னஸ். இந்த பர்டிகுலர் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்விட் இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2018 அந்த பீரியடில் நடந்தது. அப்போ தான் இந்த லைட்னிங் நெட்வொர்க்லாம் இது பண்ணி பிட்காயின் நெட்வொர்க் சாஃப்ட் ஃபோக் பண்ணி அதில் பிட்காயினை இன்னும் அதிகமாக ஸ்கேலபிளாக ஆக்குனாங்க. ஸோ அப்போ பிட்காயின் அதிகமாக ஸ்கேலபிள் ஆக்கினால நிறைய டிரான்சாக்ஷன் பர் செகண்ட் பாசிபிளாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஓரளவுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படிங்கிற கம்மியாச்சு. இந்த பர்டிகுலர் டாப்ரூட் அப்டேட்டில் என்ன மெயினான ஃபோக்கஸ் அப்படிங்கிற இருந்ததுன்னா எங்களுக்கு
அந்த நெட்வொர்க்கோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இப்போ கூட நீங்கள் பிட்காயின் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி அந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீ அப்படிங்கிற வந்து அதிகமாக வந்து வரலாம். ஆப்வியஸாக வந்து அந்தளவுக்கு சீப்பராக வந்து இருக்காது. தான் நான் வந்து சொல்ல வரேன். இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் வந்து ஒர்க் ஆகிற அந்த கன்சென்சஸில் ஒர்க் ஆகிற ஒரு சில காயின்ஸ் அந்த பிளாக் செயின் காயின்ஸ் அளவுக்கு வந்து சீப்பாக வந்து இருக்காது கண்டிப்பாக பிட்காயின் வந்து. ஸோ நெட்வொர்க்கோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ ப்ரைவசி ஆஃப் த நெட்வொர்க் அது வந்து பேசிக்காக அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கேப்பபிலிட்டிஸும் வந்து கொண்டு வரதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் மேபி இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அது வந்து ஞாபகம் வந்து இருக்கலாம். ட்விட்டரோட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின் டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாரு. அது எப்படி பாசிபிள் அதெல்லாம் பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து அப்படி சொல்கிறாருன்னா அது தப்பான ஒரு விஷயமாக வந்து இருக்க முடியாது. அவருக்கு அது தெரியாமலும் வந்து பேச மாட்டார். அண்ட் ஆல்சோ பிட்காயினோட நெட்வொர்க்கில் எப்படி அது பாசிபிள் அப்படின்னு யோசிச்சும் போது ஸோ இப்போ தான் நான் இதுவுமே எனக்கு ரீசெண்ட் டேஸாக தான் இதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிட்காயினோட டேப்ரூட் அப்டேட் பற்றிலாம் பார்த்து வந்து ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்து கொண்டு வந்து ஆக்டிவேட் ஆனனால ஸோ பிட்காயின் மேலே டெக்ஸ்மே கூட வந்து பில்ட் பண்ண முடியும். பட் இது இப்போ பாசிபிள் இல்லை. இதுக்கு வந்து நிறைய டைம் அப்படிங்கிற வந்து எடுக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பிட்காயினோட டேப்ரூட் அப்டேட்னா இதுதான் வந்து மேபி இந்த ஆர்டிக்கலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டெக்னிக்கலாக வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் படித்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த செக்விட் அப்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே நான் ஜஸ்ட் சிம்பிளராக என்ன அப்படின்றத வந்து சொன்னேன். பட் அதுவுமே ரொம்ப டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறதுல வந்து இருக்குது. நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கனால நம்ம நெக்ஸ்ட் நியூஸ்க்கு வந்து போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் கிரிப்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில் தான், அந்த டேக்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த பில் தான். ஸோ அது பற்றின ஒரு மேஜரான விஷயம் பார்ப்போம். ஓகே, இந்த பர்டிகுலர் இந்த யூஎஸ் கிரிப்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில் பற்றி இந்த ஆர்டிக்கல் வச்சு சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து. ஆல்ரெடி இதை பற்றி தனியாக வீடியோஸ்லாம் கூட நிறைய வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூஎஸ் கிரிப்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸேஷன் பற்றி தாங்க. இந்த கிரிப்டோ ரெகுலேஷன் யூஎஸ்ல வந்து இதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் பில் அப்படிங்கிற வந்து இது வந்து ஆக்சுவலாக ஏகப்பட்ட ஃபட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து கிரியேட் பண்ணியிருக்குது. மேஜரான ஒரு பிளட் பாத்லலாம் வந்து லீட் பண்ணியிருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ல போன வாட்டி வந்து அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் கிரிப்டோவில் ப்ராஃபிட்ஸ் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு டாக்ஸேஷன் அப்படிங்கிற அதிகமாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 50% வரைக்கும்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படிங்கிற வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் மேஜராக இதில் இருந்து இஷ்யூ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிப்டோவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுக்கு தனியாக ஒரு மாதிரி வந்து டேக்ஸ் இருக்கணும். கிரிப்டோவில் வந்து வேறு இந்த கிரிப்டோவில் வந்து டெவலப்பர்ஸாக இருக்கிறதுக்கு அதுக்கெலாம் ஒரு மாதிரி வந்து இருந்திருக்கணும். பட் இவங்க எப்படி வந்து சொன்னாங்கன்னா கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், கிரிப்டோவில் டெவலப்பர்ஸாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், கிரிப்டோவில் மைனிங் பண்ணுறவங்க, வேலிடேட்டர்ஸ், என்எஃப்டி ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாமே ஒரே மாதிரி வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் இப்போலாம் டெக்ஸ்லலாம் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. என்எஃப்டிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீசென்ட்ரலைஸ் மார்க்கெட் பிளேசஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரிப்போர்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது. எக்ஸ்சேஞ்சஸ் வந்து $10,000 மேலே டிரான்சாக்ஷன் நடந்த ஐஆர்எஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. சிலது வந்து அன்வொர்க்கபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வந்து இருந்தது. அது வந்து கண்டிப்பாக நடைமுறையில் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருந்தது. ஸோ இது ஏகப்பட்ட ஃபட்ஸ் அப்படிங்கிற மார்க்கெட்டில் வந்து கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டராக இருக்கணும். யாருங்க 30-40% 50%லாம் டேக்ஸ் கட்ட விரும்புவா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் பில் வந்து இப்போ வந்து சைன் ஆகிருக்கு பிரசிடென்ட் பைடனால் வந்து. ஸோ இதில் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த மாதிரி $10,000 மேலே வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடந்தால் ஐஆர்எஸ்க்கு வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரிப்போர்ட் பண்ணோமா. பட் இப்போ டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கனால இது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. இந்த பர்டிகுலர் பில் பார்ட்டி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு தனி வீடியோ அப்படிங்க போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது வந்து யூஎஸ்லங்க. ஏன் யூஎஸ் வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு யூஎஸில் மேஜராக நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. யூஎஸ் மேஜராக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது இன்வெஸ்டிங்கில் மட்டும் வந்து கிடையாது. அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த கிரிப்டோ வந்து மேலும் கொண்டு போகிறதா இருக்கட்டும், என்எஃப்டி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இதுமாதிரி செட் ஆஃப் ஒரு பெரிய கம்யூனிட்டியாக வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கனால யூஎஸும் ஒரு டாப் மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரியாக வந்து இருக்கனால இந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா, நான் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தேன். மேபி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். April 23 அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இது வந்து பாருங்களேன். உன்னோட புக்ஸ், ஹார்ட் டிஸ்க், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பினாமி பேர்ல வீடா, நிலமா, சொத்தா, பணமா, பாண்ட்ஸா, டாலர்ஸா, ஸ்விஸ் பேங்க்ல கிரீன் மணியா, மொத்தம் 200 கோடி ரூபாய் கணக்குல காட்டாத கருப்பு பணம் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? பஜ்ஜி சாப்பிடுங்க சார். அதில் பாதி எனக்கு கொடுத்துரு. ஸோ இப்படி தான் வந்து இருந்தது லிட்ரலாக வந்து. ஸோ இது மேபி இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஏன் அந்த அளவுக்கு மேசிவானது இந்த யூஎஸ் கிரிப்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில் அப்படிங்கிறது. இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. நான் மேபி முடிஞ்சால் தனி வீடியோ அப்படிங்கிறது சின்னதாக வந்து பண்ணுறேன். ஸோ இதுதாங்க இதில் இருக்க விஷயம். ஸோ இதை பற்றி நிறைய ஆர்டிக்கல்லே கூட வந்து இருந்ததுங்க. அந்த ஆர்டிக்கலெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அவங்க இப்போ நீங்கள் கிரிப்டோ இன்வெஸ்டராக இருந்தால் கரெக்டாக உங்களோட நீங்கள் பை அண்ட் செல்லிங்காக இருக்கட்டும், ஓவரால் உங்களோட மணி இன்ஃப்ளோ அது எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்துட்டு
பண்ணிவிட்டு டேக்ஸை வந்து கரெக்டாக வந்து கட்டணும், அதுக்கு பற்றின விஷயங்கள் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற வந்து பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஈஸியாக இருக்க போகிறதில்ல. இதை பற்றி நம்ம லேட்டரான் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்தியாவில் கிரிப்டோ பேன் அதை பற்றி வந்து சிம்பிளராக வந்து பார்த்துருவோம். இந்தியாவில் ஆக்சுவலாக கிரிப்டோ பேன் பண்ண போகிறதில்ல, ரெகுலேஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இன்னும் நிறைய வந்து க்ரோத் அப்படிங்கிற வந்து அடைஞ்சிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மேஜரான கான்ட்ரிபியூஷன் இந்தியா சைடில் வந்து இருக்கிறனால கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு இதில் வந்து டேக்ஸ் இம்போஸ் பண்ணி கவர்மெண்ட்டும் கண்டிப்பாக அதுலேருந்து பெரிய அமௌண்ட் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கனால ரெகுலேட் பண்ண தான் வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க பேன் பண்ண போகிறதில்ல. நேற்று வந்து அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன் அப்படிங்கிற எந்த அளவுக்கு டாக்ஸேஷன் அப்படிங்கிறலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேணாம். கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்து நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கணக்கில் கொண்டு வர மாதிரி நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வச்சுக்க பாருங்கள். நீங்கள் டெக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த சென்ஸ் உங்களுக்கு டேக்ஸ் கட்டும் போது இதிலலாம் கொஞ்சம் தலைவலியாக வந்து இருக்கும். என்எஃப்டிலலாம் ரொம்ப வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா. ஸோ இதுதாங்க மேஜராக எந்த விஷயமும் வந்து இல்லை. இதை பற்றிலாம் நீங்கள் பயப்படவே வந்து வேணாம். நீங்கள் பினான்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்களா, வஜிரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. பேன்லாம் பண்ணுறதுக்கான சான்ஸே வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இதில் இருக்க விஷயம். நீங்கள் இதை நினச்சி பயப்பட வேணாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போது மார்க்கெட் இந்த பிட்காயின் சார்ட் வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்காயின் அரௌண்ட் $60,500 அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்துருக்குது. இந்த டிப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி $59,000 கீழே வந்து இருந்தது. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் ரீசன்னாலையும் அண்ட் ஆல்சோ ஒரு மேஜரான இந்த நியூஸ் அப்படிங்கிற ட்ரிகர் பண்ணிச்சு. மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து இந்த சப்போர்ட் வந்து ஹிட் பண்ணோம் அண்ட் ஆப்வியஸாக இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் எந்த அளவுக்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அது வந்து எந்த நியூஸ் தான் வந்து ட்ரிகர் பண்ணிச்சு அப்படின்னு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆப்வியஸாக இந்த சைனீஸ் ஃபண்டு தான். அகைன் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இந்த மைனிங்லாம் வந்து கிராக் பண்ண போகிறோம், மைனிங்லாம் வந்து பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எத்தனை வாட்டிடா பேன் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அகைன் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டோட டம்ப் அப்படிங்கிற வந்து ட்ரிகர் ஆச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு சில நியூஸ் பற்றியும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பிட்காயின் குரு அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனலில் இருந்து. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் 20th அன்றைக்கி கிட்டத்தட்ட 150K பிடிசி அப்படிங்கிற அன்லாக் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அது மேஜரான டைல்யூஷனில் வந்து இருக்கும். அதனால் மேபி மார்க்கெட் வந்து மேஜராக கரெக்டாக அதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன் ஆஃப் த பாசிபிள் ரீசன். அண்ட் டெக்னிக்கலாக அந்த மாதிரி பிட்காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிற சைட்வைஸ்லேயே போயிட்டு இருந்தனாலையும் மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட்டை ஹிட் பண்ணாலும் அது வந்து பிரேக் ஆச்சு. இந்த நியூஸாக வந்து ட்ரிகர் பண்ணிச்சுங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு ப்ரைஸிங் அப்படிங்கிற கீழே போச்சான சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா $57,000 அரௌண்ட் 56 to 57 அங்கே மேஜரான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு மேபி ஒரு டெம்பரரி பாட்டமோ இல்லை இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் ரொம்ப அக்ரெசிவாக இதே மாதிரி வந்து ஃபால் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம எந்த ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ரேஞ்ச் வந்து ஒரு பாட்டமாக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 53 to 54 அந்த பர்டிகுலர் ரேஞ்ச் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸு. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பாட்டமாக வந்து இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மேபி அந்த அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பிரேக் ஆனதாங்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப அக்ரெசிவாக வந்து ஃபால் ஆகி நம்ம 44லாம் பார்ப்போம். பட் அந்த அளவுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. 57லேருந்து கூட நம்ம பவுன்ஸ் அப்படிங்கிற வந்து எதிர்பார்க்கலாம். ரொம்ப வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் 53 அந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்கலாம். அங்கேருந்து டம்ப் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். அங்கேருந்து இது வந்து கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணோம். அவ்வளோ ஈஸியாக இது வந்து பிரேக் ஆகி கீழே போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக இந்த பிட்காயின் சார்ட்டில் இருக்க அப்டேட்டு. எத்தேரியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வீக்காக இருக்குது எத்தேரியம் சார்ட் வந்து. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணிவிட்டு எத்தேரியம் வந்து கீழே வந்து கொட்டிகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வாமிட் எடுக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ பிட்காயின் இன்னும் டம்ப் ஆச்சுன்னா எத்தேரியம் வந்து நம்ம மேக்ஸிமம் $3,600 அதுக்கும் கீழே போச்சுன்னா ஈஸியாக நம்ம $3,000 அந்த எத்தேரியமோட ப்ரைஸிங் அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம். ஸோ பிட்காயின் வந்து எந்தெந்த ப்ரைஸ் லெவல்ஸ் இந்த 53, 54லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் லெவல்ஸை நீங்கள் சைமல்டேனியஸாக எத்தேரியமோ டாட்டோலாம் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். இந்த பிட்காயினோட ஃபால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்காயின்ஸ் பயங்கரமாக அந்த அடி வாங்க போகுது. அதனால் இந்த பிட்காயின் டாமினன்ஸும் வந்து ஒரு பம்ப் அப்படிங்கிற வந்து இருக்குங்க. பிட்காயின் டாமினன்ஸ்லையும் மேபி நம்ம ஒரு 50 ரேஞ்செலாம் கூட அகெயின் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பம்ப் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிட்காயினோட டம்ப் பொறுத்து தான் இதோட பம்ப்
டம்ப் அண்ட் ஆல்காயின்ஸோட டம்ப் அப்படிங்கிற வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஏன்னா டாட் வந்து இந்த அளவுக்கு இன்னும் வந்து டம்ப் ஆகிட்டு வந்துருக்குது. நம்ம டாட் அக்யூமுலேட் பண்ணலாமா, $100 போகுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, டாட்டோட பேராச்செயின்கான பம்ப் வந்து எனக்கு தெரிஞ்சு $10 ஆகும் அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. $100 போகாது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக டாட் ஒரு நாள் $100 போக தான் வந்து போகுது. பட் இது வந்து பியர் மார்க்கெட்டுக்கான இண்டிகேஷனாக, இதுக்கு மேலே நம்ம வந்து புல் மார்க்கெட் வந்து பார்க்க மாட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது மேபி ஒரு கரெக்ஷனாக இருக்க பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போன ஆல் டைம் ஹை வந்து அகெயின் பிரேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேபி ஒரு புல் பேக்கில் கூட வந்து நம்ம வந்து இருக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் அந்த ரேஞ்சஸ்லாம் வந்து பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேணும்னா வந்து பார்த்து அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஆல் இன் அப்படிங்கிறத வந்து ஆகாதீங்க. மார்க்கெட்டோட கண்டிஷன் பார்த்து நீங்கள் இம்ப்ரூவஸ் ஆகி நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. என்ன வாங்கலாம், எப்போ வாங்கலாம் அப்படிங்கலாம் பற்றி நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டாட்லாம் கூட ரொம்ப வீக்காக வந்து இருக்குங்க. நீங்கள் சப்போஸ் பேராச்செயினில் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். நானும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லாங் டேர்முக்கு பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஓகே தான். நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். இன்னும் வேணும்னா அந்த ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதாங்க இப்போதைக்கு இருக்க இந்த மார்க்கெட் அப்டேட் சார்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. 57 and 54 வந்து 53 to 54 அந்த ரேஞ்ச் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அண்ட் இந்த DXY இந்த டாலர் இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பம்புங்க. ஸோ பார்ப்போம் அப்கமிங் டேஸில் எப்படி வந்து ப்ரைஸ் வந்து இம்ப்ரூவைஸ் அப்படி ஆகுது அப்படிங்கிறத பற்றி. ஓகேங்களா? ஸோ இந்த போல்கடாட்டோட பேராச்செயின் ஆக்ஷன் பற்றின ஒரு சின்ன அப்டேட்டு. கிட்டத்தட்ட இந்த டோட்டல் வேல்யூ லாக்டு வந்து பார்த்திங்கன்னா $3 billion மேலே வந்து இருக்குது. போல்கடாட்டோட மார்க்கெட் கேப்பே $43 billion தான். ஸோ பேட்ச் ஒன்லேயே இந்த அளவுக்கு வந்து லாக் இருக்குது. இன்னும் பேட்ச் ஒன் வந்து இன்னமும் வந்து முடியலை. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். போல்கடாட் வந்து லாங் டேர்மில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் கண்டிப்பாக அக்யூமுலேட் பண்ணலாம். பியர் மார்க்கெட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நல்ல விஷயமா வந்து இருக்கும். நான் மேஜரான அக்யூமுலேஷன் அப்படிங்கிற வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் குசாமா முடிஞ்ச அளவுக்கு இந்த டம்பில் வந்து அக்யூமுலேட் பண்ண பாருங்கள். குசாமாவில் ஒரு மேசிவான ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற வந்து பார்த்தேன். அப்கமிங் டேஸில் அதை பற்றின ஒரு வீடியோவும் நான் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? குசாமா வந்து இன்னும் நல்லாவே வந்து டம்ப் ஆகிட்டு வந்து இருக்குது. அப்கமிங் டேஸில் இன்னும் டம்ப் ஆனால் நான் இன்னும் நல்லாவே வந்து அக்யூமுலேட் பண்ணுவேன். ஸோ கேஎஸ்எம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட $375 வந்துருச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் குசாமா பேராச்செயின் இந்த சப்சோஷியல் அப்படிங்கிற சூப்பரான ரிவார்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பற்றி தனி வீடியோ அப்படிங்கிற பண்ணுறேன். இன்னும் வந்து கேஎஸ்எம்லாம் டம்ப் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்கி அதில் வந்து ஸ்டேக் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பற்றி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால என்னால் அந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த வீடியோ வந்து பண்ண முடியல. ஸோ ப்ரெசென்டபிளாக வந்து இல்லை. ஸ்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பெஸ்ட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஜெனினாக வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் அப்படின்னு கொடுங்க. இந்த வீடியோவில் முக்கியமான எல்லா நியூஸஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டில் இப்போ நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், மேஜராக எல்லா விஷயமும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் அப்படிங்கிற கொடுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி அண்ட் சேனலில் ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டெலிகிராம் சேட்டில் நீங்கள் மற்றவங்க கூட பேசலாம், என் கூட வந்து பேசலாம். டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான கிரிப்டோ அப்டேட்ஸாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் வேறு ஏதாவது காயின் வாங்குறதா இருக்கட்டும், முக்கியமான அப்டேட்ஸ் அதில் தான் வந்து கொடுப்பேன். ஸோ மறக்காமல் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்சோ என்ன நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே மேஜரான மார்க்கெட் நியூஸஸ் அண்ட் ப்ராஜெக்ட் அப்டேட்ஸ் முக்கியமான விஷயங்கள் அங்கேயே வந்து ஷேர் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். ஸோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்டோ இல்லை சஜஷனோ இல்லை ஒப்பீனியனோ என்ன இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். See you guys tomorrow with another video. Until then, CKG signing off from you. Bye bye.